அடுத்ததாக இயக்குனர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த இனிய நாளை இந்த திரையிடலோடு ஒரு அருமையான நாளாக்கிய இந்த படக்குழுவினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மற்றபடி ஊடக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆனால் அலெக்ஷா பற்றி நிறைய அண்ணன் செல்வன் சார் பேசினார், ப்ரொஃபஸர் எல்லாம் பேசினாங்க. உண்மை அதுதான். உண்மை அதை விட இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா நான் முத சண்டைக்கோழி 1 ஷூட்டிங்காக தான் நாங்கள் திண்டுக்கல் போனோம். அந்த அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலுமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பார். அது பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பாரு. எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். முடியாது, இல்லை, கஷ்டம்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் எப்படி இவ்வளோ கலைஞர்கள் நீங்கள் வந்து ஆர்வத்தோட வேலை தேடி வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவருடைய செட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்க கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பெரிய கூடாரம் மாதிரி, ஒரு அமைப்பு மாதிரி கூட வச்சுட்டு அங்கே அத்தனை பேரும் போய் அண்ணன்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறது. அவங்களுக்கு எல்லா படத்துலையுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்பார். நடிக்கிறதுக்காக சரி, அசிஸ்டன்ட் ரைட்டர் வாய்ப்பு, அசிஸ்டன்ட் கேமராமேன், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவார். ஒரு நல்ல அருமையான ஒரு இது. ஒவ்வொரு முறை எனக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல்ங்கிறது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு கதை பண்ணும்போது ஒரு மிட் டவுன் கதை பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்டோர்னாவே நான் திண்டுக்கல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட். எனக்கு இப்போ அண்ணன் கூட்டம் இருந்தால் போதும், ஒரு 10 ஆள் பலம், நம்ம பாட்டுக்கு நம்ம பப்ளிக்கில் எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுப்பார். ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். எந்த விதத்துலையுமே ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாது அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அண்ணனை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு இருக்க அந்த நடிக்கிற ஆர்வம். ஒவ்வொரு முறை ஒரு படத்தை ஷூட்டிங் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப தயங்கி கேட்பார். கேட்கறதே கூச்சப்பட்டு, அண்ணே ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பார். அது ஒவ்வொரு டேரக்டருமே சேரன் சார் ஆட்டோகிராஃபில் பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளும் கதையில் தேடுவோம், ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று பண்ணுமே அப்படின்னு தேடுவோம். ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் இது பண்ணுங்கண்ணே அப்படிம்போம். அது கூச்சம்னா அதெல்லாம் வந்து தயக்கமில்லை பண்ணுவார். ஆனால் இவருக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு இது மட்டும் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு பர்சனலாக என்னுடைய இதில் அண்ணனுக்கு ஒரு நல்லா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு நைட்டு வந்து இயக்குனர் கிறிஸ் வந்து, சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சான். பார்த்தேன், உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ பெரிய கலைஞனாக இவர், ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நைட்டு ஒரு 10-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி அப்போயே வந்து, அண்ணே நாங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம், தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கானே, கண்டிப்பாக வாழ்த்துக்கள்ண்ணே, கலை எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இந்த முன்னோட்டம் பார்க்கும் பொழுதும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக வரும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம இருக்க சினிமாவும் இன்றைக்கி சூழ்நிலையில் பல கோமாளிகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு கோமாளிகள் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சின்ன படங்களுக்கெல்லாம் நிறைய கோமாளிகள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா கோமாளிகளையும் நல்ல படம்ங்கிறது வந்து அந்த நல்ல படம் தான் அத்தனை கோமாளிகளையுமே அடிக்கும். அதனால் நல்ல படம் எடுப்போம். கண்டிப்பாக எத்தனை கோமாளிகள் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தில் பணிபுரிந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தம்பி, மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். எடிட்டர் எல்லாமே புது தம்பிகள், எல்லாம் இன்னும் நல்லா வரணும், பெரிய வெற்றி பெறணும். என்னுடைய எல்லா வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.